வெல்கம் டு கீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி தூதுவளை ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போல வாங்க. தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம கொள்ளு கொஞ்சம் பச்சை கொள்ளு எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம பூண்டு, கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சமாக நம்ம மிளகு, காரத்துக்கு தகுந்த வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாங்க. பூண்டு நல்லா இது மாதிரி ஸ்லோ சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. தலையை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டு நல்லா தலை நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. நல்லா சுருளை வதங்கிட்டுங்க ஸ்லோ சிம்லேயே வச்சுக்கலாங்க. ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக சுக்குத்தூள், கடைசியாக கொஞ்சமாக கொள்ளு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தூதுவளை இலையில் முள் இருக்குது, அதனால் நம்ம அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. அரைச்சி வச்சதை தண்ணி கலந்து, ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து வடித்து எடுத்துக்கலாங்க. வடித்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான சுவையான தூதுவளை ரசம் தயாருங்க. இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸும் கூட வச்சு குடிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.